உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு வார காலமாக ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக எடுத்த திரைப்படம் கிங்டம் திரைப்படத்தில் அதுக்கு அண்ணன் வேல்முருகன் அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். அந்த கண்டனத்தின் எதிரொலியாக இன்று நமது கிருஷ்ணகிரி பொறுப்பாளர்கள் பண்ணாங்க. கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் போயிட்டு கிருஷ்ணகிரியில் ஓடுற அந்த தேட்டரை வந்து முற்றுகை பண்ணாங்க. முற்றுகை பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த ஷோவை என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டு அடுத்து வேறு படத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தேட்டர் உரிமையாளர் மாற்றிட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட பலம் அண்ணன் நேற்று கண்டனத்தை அவர் அண்ணன் தெரிவிக்கிறாரு. உடனே இன்றைக்கி எங்கள் கட்சி பொறுப்பாளர் போய் அந்த இடத்துல முற்றுகை பண்ண உடனே என்ன பண்ணுறான், தேட்டரில் படத்தை மாற்றிட்டான். இன்றைக்கி சாயங்காலம் அந்த படத்தில் நடித்த ஹீரோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. நான் வந்து தமிழ் மக்களை வந்து புண்படுத்தும்படி நடந்திருந்தால் அதை மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது, எங்கள் அண்ணனோட கண்டனம், எங்கள் அண்ணனோட போராட்டம், எங்கள் அண்ணனோட செயல்பாடுகள் இதுதான் வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நேற்று அறிவித்த உடனே அடுத்தடுத்து நடக்குது பாருங்கள். இப்போ சும்மா இந்த 2 பேர் 3 பேர் போய் இந்த தேட்டரை முற்றுகை பண்ணுறது வந்து நாங்களும் வந்து இதை செய்கிறோம், நாங்களும் செய்கிறோன்றது செய்ய கிடையாது. எங்கள் அண்ணனோட போராட்டம், எங்கள் அண்ணனோட வரலாறு எல்லாமே ஒரு தரமான செயலாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டோல்கேட்டும் சரி, குளஞ்சாவடி காவல் நிலைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதேமாரி தமிழர் வேலை தமிழருக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே எங்கள் அண்ணனோட போராட்டங்கள் எல்லாமே மிகவும் தெளிவாகவும் இருக்கும், தமிழ் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி தான் இந்த திரைப்படத்தை நேற்று கண்டனம் தெரிவித்த உடனே அவங்களோட மன்னிப்பு கேட்டு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, என்றைக்குமே தமிழ் தேசிய அரசியலையும் சரி, தமிழ் மக்களுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றாலும் அதில் முதல் குரலாய் ஒழிப்பது அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி தமிழ் தேசிய அரசியல் அவர் என்ன சாதிச்சிட்டாருன்னா, இன்றைக்கி கடலூர் மாவட்டத்துலேருந்து கிருஷ்ணகிரியில் போய் ஒரு தேட்டரை முற்றுகை பண்ணுற அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு. புரியல, ஒரு மூங்கில் மரம் மாரி 14 வருஷமாக அண்ணனோட தமிழ் தேசிய அரசியலை அவர் வேர் ஊனிட்டார். இன்றைக்கி இதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி பல மடங்கு இருக்கும். அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா தமிழ் மக்கள் எல்லாருமே அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் தேசிய அரசியல்வாதி, உண்மையான தமிழ் தேசிய அரசியல்வாதி, உண்மையான தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கும் அனைவரும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பக்கம் போய் நின்ட்டாங்க. கட்சி அடுத்த கட்டமாக மூங்கில் மரம் போய் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சில தமிழ் தேசிய அரசியல் இருக்குது, பார்க்க வந்து பச்சை பசன்னு இருக்குது, நம்மளும் தமிழ் தேசிய அரசியல் நம்புகிறோம். ஆனால் அது மூங்கில் மரம் நினச்சி நீங்கள் போகிறீங்க. ஆனால் அது மூங்கில் மரம் கிடையாது, முருங்கை மரம். புரியல, அது மழுக்கு முடிச்சிக்கும். ஏன்னா அது எல்லாமே பார்க்க பிம்பமாக இருக்கும், ஆனால் விஷயங்கள் ஒன்றுமே இருக்காது. ஆனால் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவரோட செயலும் சரி, அவரோட திட்டங்களும் சரி, அவரோட போராட்டமும் சரி, அவரோட கண்டனமும் சரி தெளிவாக இருக்கும். அவர் ஒன்று அறிவிச்சார்னா அது உடனே அதுக்கான செயல் நடக்கும். புரியுதுங்களா, நேற்று அறிவித்ததுக்கு அதுக்கான செயல் நடந்திருக்கு. அதை மக்கள் உணர்ந்துங்க. என்றைக்குமே தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரே நமக்கான பின்பலன் ஏற்பது நம்ம அண்ணன் வேல்முருகன் தான்.